அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்கப்படாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பியூஷ் கோயலின் தமிழக பயணம் இன்று ரத்தான நிலையில் டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டிருக்கிறார். என்ன பேசப்படுகிறது, பின்னணி என்ன, கூடுதல் விவரம்? விக்னேஷ், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக தற்போது டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வருகின்ற 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன்னதாக தற்போது தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை பல்வேறு கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் அறிவித்திருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தற்போது வரை தொடங்கவில்லை. அதற்கு முன்னதாக எந்தெந்த தொகுதிகள், எவ்வளவு தொகுதிகளில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கி இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய கூட்டத்தில், இன்றைய ஆலோசனையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எதிர்பார்த்தாலும் கூட அதிமுக தரப்பிலிருந்து 28 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவிற்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாட்டாளி கட்சிக்கு 17, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6லிருந்து 8 தொகுதிகள் வரை, அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 2 தொகுதிகள், பிற கட்சிகளான ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒவ்வொரு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த தலா ஒரு கட்சிகள் ஒரு தொகுதிகளை பெறக்கூடிய அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அவர்களை தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில், அதிமுகவுடைய தேர்தல் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விரும்புவதாக கூறப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய சந்திப்பின் மூலமாக ஆலோசித்து ஒரு முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் தொகுதி பங்கீட்டுக்கான ஒப்பந்தம் நடைபெற்ற பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கின்றன, ஏன்னா ஒரே தொகுதியை வந்துட்டு பல்வேறு கட்சிகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது தொகுதி பங்கீட்டு குழு அமர்ந்து பேசி அதன் பிறகே அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கப்பெறும். அதற்கு முன்னதாக இந்த தொகுதி பங்கீடு எவ்வளவு தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய ஆலோசனைக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட வேலைகளை இந்த கூட்டணி கட்சிகள் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், சிறிய கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக திட்டமிடுறதும் இங்க கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.